பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, திஹாரியில் இயங்கி வருகின்ற IUS அமைப்பினால் புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற விசேட செமினார் நிகழ்ச்சியிலே அகீதா என்ற பாடத்தின் முதலாவது நாளில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அகீதா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கோட்பாடு என்று நாங்கள் அதை தமிழாக்கம் செய்யலாம். அகீதா என்ற சொல்லை பொறுத்தவரைக்கும் ஒரு அரபு சொல், கட்டப்பட்டது என்ற தமிழ் அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாகும். அரபு மொழியில் அகத என்று சொன்னால் கட்டினான் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாகும். அதிலிருந்து அகீதா கட்டப்பட்டது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாக அந்த சொல் இருக்கின்றது. பொதுவாக இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு அல் அகீதா அல் இஸ்லாமியா என்று சொல்லப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்தில் கட்டி வைத்தால் எப்படி அந்த பொருள் அந்த இடத்திலிருந்து அசையாமல் நகராமல் அந்த இடத்தில் அது நிலையாக இருக்குமோ, அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கோட்பாடு உள்ளத்தில் ஆழமாக நிலையாக உறுதியாக ஆட்டம் காணாமல் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்றாக அகீதா இருக்க வேண்டும். இதை நாங்கள் ஒரு உவமானத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருந்தால், ஒரு கட்டடத்திற்கு எப்படி ஃபவுண்டேஷன் அத்திவாரம் இன்றியமையாததோ, அது பலமாக இருந்தால்தான் கட்டடத்தை நாங்கள் உறுதியாக எழுப்ப முடியும் என்று இருக்கின்றதோ, அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கோட்பாடு பலமானதாக இருக்க வேண்டும். அதிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கோட்பாட்டில் முஸ்லிம் ஆட்டம் காணக்கூடாது. உள்ளத்தில் அது உறுதியாக இருக்க வேண்டும். எனவே ஒரு கட்டடத்திற்கு ஃபவுண்டேஷன் அத்திவாரம் எப்படி முக்கியமோ, அதுபோன்று ஒரு முஸ்லிமுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அகீதா என்று சொல்லப்படுகின்ற நம்பிக்கை கோட்பாடு இன்றியமையாதது, மிக முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல் அகீதா அல் இஸ்லாமியா என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை, மறுமை மலக்குமார்களை பற்றி, வேதங்களை பற்றி, தூதர்களை பற்றிய இந்த நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். அதிலே சந்தேகம் வரக்கூடாது. அதிலே சந்தேகம் கடுகளவும் காணப்படக்கூடாது. ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் மறைவான ஞானம், அல்லாஹு தாலா அகீதா பற்றி என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை சரியாக கூர்ந்து அவதானித்து அதை கற்றுக்கொண்டு அதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த முஸ்லிமுக்கு வர வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இந்த நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை என்பது உலகத்திலே எந்த வகையான கஷ்டங்களை அவன் எதிர்நோக்கினாலும் அந்த நம்பிக்கை அந்த முஸ்லிமை சமநிலைக்கு கொண்டு வரும், இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் கூட கொரோனா ஒரு சோதனை, கஷ்டம், அசௌகரியம், சங்கடம் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழுகின்றோம், சூழலில் வாழுகின்றோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் உள்ளத்திலே அகீதா சரியாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சரியாக இருக்குமாக இருந்தால், கலா கத்ரை பற்றிய நம்பிக்கை சரியாக இருக்குமாக இருந்தால், ஒரு முஸ்லிம் இந்த சந்தர்ப்பத்தில் கூட ஆட்டம் காண மாட்டான், கலக்கமடைய மாட்டான், அப்படியே நிலை குலைந்து செல்ல மாட்டான். இந்த நேரத்திலும் கூட மனிதனாக, முஸ்லிமாக, திருப்தியாக, சந்தோஷமாக ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே அகீதா என்பது ஒரு முஸ்லிமை இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழச் செய்யக்கூடிய நம்பிக்கை கோட்பாடு என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அகீதா ஒரு மனிதனிடத்திலே சீராக இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அகீதா சீர்கெட்டு விட்டால் அவனுடைய நம்பிக்கை கோட்பாடு, இறைவனை பற்றிய நம்பிக்கை, இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை, வேதங்கள், தூதர்கள், நபிமார்கள், கலா கதிர், இப்படி இந்த விடயங்களை பற்றிய நம்பிக்கை சரியாக உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே எந்த வகையான கஷ்டங்களையும் மிகவும் அறிவுபூர்வமாக, பொறுமையாக, சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை பாதுகாக்கின்ற விதத்தில் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், எமது வார்த்தைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், எமது அணுகுமுறைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு ஒரு மனிதனை இந்த உலகத்திலே மனிதனாக வாழச் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும், கஷ்டங்களை கூட பொறுமையாகவும் நல்லெண்ணத்தோடும் எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலையை
சூழலை ஒரு முஸ்லிமுக்கு அக்கீதா தான் உருவாக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அக்கீதா என்பது அரபு மொழியிலே அதற்குரிய அர்த்தம் என்ன, அக்கீதா என்ற அந்த சொல் என்னென்ன கலை சொற்களை உருவாக்குகின்றது, கலை சொற்களை உள்வாங்குகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். எனவே எங்களுடைய முதல் வகுப்பாகிய இன்றைய வகுப்பிலே நாங்கள் அக்கீதா என்றால் என்ன என்பதை அரபு மொழியிலும் இஸ்லாமிய பரிபாஷையிலும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அக்கீதா ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகின்ற அந்த பணியை மிக சிறப்பாக செய்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். கஷ்டங்களை கூட திருப்தியான உள்ளத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலையை உருவாக்குகின்ற விடயத்தில் அக்கீதாவின் வகிபாகம் பங்களிப்பு என்ன என்பதை நாங்கள் உங்களுடைய கவனத்திற்கு இன்றைய வகுப்பிலே கொண்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது நாள் வகுப்பிலே நாங்கள் இந்த அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நாம் தர இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா படிக்கக்கூடிய இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பக்குவத்தையும் பண்பையும் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.